குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். சண்டே சமையல் ரெடியா? சண்டே சமையல் இன்னைக்கு வந்து சண்டே நான்வெஜ் கிடையாது. ஏன்னா பூசமும் இருக்கு, ராமர் நவமி இன்னைக்கு, ராமர் பிறந்த நாள். அதனால வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் கிடையாது, வெஜ் தான். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் ஜூஸு, ஏபிசி ஜூஸு, இளநீர் அதெல்லாம் குடிச்ச உடனே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டதால பசிக்கவே இல்லை. இப்போ வந்து என்ன வேணும்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு, அதனால சப்பாத்தி தக்காளி தொக்கு சாதமாக செய்கிறேன். எல்லாருக்கும் இன்க்ளூட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஓ லைக் எனக்கும் போறியா? எனக்கும் லைக்கும் கியூட் எல்லாம் போடுங்க. தல 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 எங்க எங்க பை. நான் வரல. வா நான் தூக்குறேன். அஜய் இங்க வாங்க. என்ன சார்? எது வேணாலும் செய்யலாம். நீங்கள் விளையாடுங்க சார். பாய். சண்டே எதுவுமா நான்வெஜ் இல்லையா? சௌபி என்னடான்னா த்ரெட் சிக்கன் செஞ்சிருக்கா. அவ வந்து எதுவும் கிடையாதுன்னு விட்டாச்சு. நாங்க எல்லா நாளும் சாப்பிடுவோம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா பரவாயில்ல, நம்ம வந்து அது மாதிரி சாப்பிட முடியாது. நம்ப இல்லை நீ. நானும் அப்பா இல்லைன்னா சொல்றேன். நீங்க சாப்பிடுவீங்க, ஆனா வீட்டுல செய்யறது இல்லை நல்ல நாள்ல. அதனால இன்னைக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும், மத்தியானத்துக்கு என்ன செய்யணும்னு ஐடியாவே இல்லை. நீ சாப்பிடுவியாங்களா? அவனும் நிறைய நாள் வேலைக்கிழமை அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன்றாங்களே பாபாஜி. எனக்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லா நாளும் சாப்பிடுவேன். அது என்னன்னா வீடியோ நம்ம வீடியோ வந்து என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சுட்டு எப்பயாவது தானே போடுவோம். நம்ம வந்து திங்கக்கிழமை சமைச்சிருப்போம் நான்வெஜ், அந்த செவ்வாய்க்கிழமை போட்டிருப்போம் வீடியோவை. அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை இவங்க சாப்பிடுவீங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. நாங்க வந்து செவ்வாய் வெள்ளி சனி இந்த மாதிரி ஏதாவதுன்னா சாப்பிட்றது இல்லை. சண்டே மண்டே தவிர வேற என்னைக்குமே சாப்பிட்றது இல்லை. எஸ், சண்டே அதுவுமா மட்டனை வேக வைக்காம மரவள்ளி கிழங்கு வேக வச்சுக்கிறேன். ஓகே, நேற்று என்ன உன் பேரனை கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டியா? 3 பொம்மை வாங்கணும். அவனுக்கு பிடிச்ச பொம்மையை 3 வாங்கி நல்லா ஜாலி ஆயிட்டாரு. அந்த வீடியோ இது உங்களுக்காகவே. சார் நீ வாங்கி தந்தா நான் தருவேன். நான் வாங்கி தரணும் சார். டாய் எதுக்கு அவனுக்கு டாய் வாங்கணும்னு கேளு. எதுக்கு சார் உங்களுக்கு டாய்ஸ்? வேலிட் ரீசன் சொல்லுங்க சார். பழைய டாய்ஸ் வச்சு உடஞ்சிட்டு இருக்குல்ல. இங்க வா இங்க வா இங்க வா. என்னடா வேணும்? எதுக்கு ஆரம்பிக்கிற? O+ எடுத்தல. அதனால டாய்ஸ் வாங்க. O+ நீ எத்த யார்கிட்ட கிஃப்ட் கேட்கணும்? டாடி கிட்ட கேட்கணும். ஏய் மாமா யார்கிட்ட கிஃப்ட் கேட்கணும்? மாமா கிட்ட கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? மாமா டாய்ஸ் வாங்கி தரேன். நான் O+ எடுத்திருக்கேன். O+ எடுத்தல. தாத்தா கிட்ட என்ன கேட்பீங்க? சரி, நீ O+ செட் எனக்கு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ஏதாச்சும் சொல்லு. நாளைக்கு ஏதாச்சும் வாங்கி தருவேன். பெரியவனானா? பெரியவனா நானே பெரியவனாயிட்டு உனக்கு வாங்கி தருவேன் ஏதாச்சும். நீ யார் செல்லம்? மாமா செல்லும். அப்படியா? நீ தங்கமே சொல்லல. அதனால நான் மாமா செல்லும். போ. நீ என் தங்கம் தாண்டி. சரி, என் தங்கம் யாரு? அம்மா தான். உன் அம்மா தான் என் தங்கம். அவ தங்கம் யாரு? அவ தங்கம் நானு. அப்ப என் தங்கம் தானே நீ? அவதான் என் அம்மா. நீல அம்மாவா? நான் யாரு? நீதான் நீதான் வெள்ளி. சரி, நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன். அப்ப என்ன செல்லன்னு சொல்லுவேன். என்னன்னு சொல்வேன்? செல்லமும் சொல்லுவேன், தேங்க்யூ அம்மாமான்னு சொல்லுவேன். உப கொடுப்பியா? எப்படி கொடுப்ப? இப்படித்தான் சொல்லுவேன். கொடு பாப்போம். நீ இப்ப கிஃப்ட் வாங்கி கொடுக்காம கொடுத்துட்டிய. பைத்தியக்காரா. என்ன தொலைச்சிட்டாங்க. சரி, இப்ப அம்மா வாங்கி தராம மாமா வாங்கி கொடுத்தா கிஃப்ட் கட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுப்பான். மாமாக்கு தருவியா? உப்பாக்காக நாங்க டாய்ஸ் ஆனா நான் மாமா கிட்ட ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேன். வாங்கிக்க மாட்டியா? வாங்கி தர மாட்டாங்கிறானா? ஓஹோ, சரிமா வாங்கி தரேன். ஏய் அம்மா போக கூடாதுடா. பட்டு இவ்வளவு டாய்ஸ் பட்டு வாங்குவ? அது என்ன வழி விடு. இன்னும் குஷியா வரான் பத்தியா? அம்மா போன் இருக்கு, ஜாக்கிரதை. இவ்வளோ வெயிட் கொடுக்குறீங்களே வா. ஏன் நல்லா படிச்சுட்டு கிஃப்ட் கேட்குறாரு. வீட்டில் பூத்த பூ பறிச்சு வந்து அதை காட்டுறேன். ஓஹோ, மல்லி கனகாமரம் சீசன்ல பூ கொஞ்சம் நல்லா குண்டு குண்டா மல்லிலாம். வெரி குட். காப்பி என்ன வேணுமா? எனக்கு வேணாம். உனக்கு வேணுமா?
சோறு வடிச்சு விட்டாயா? வடிச்சிட்டப்பா. இது சோறுன்னு சொல்லணுமா சாதம்னு சொல்லணுமா? சோறுன்னு சொல்லலாம், தமிழ் வார்த்தை. சாதம் நம்ம சொல்ற யூஸ்வல் வார்த்தை. சாதம் பாலிஷ்டா இருக்கும். ஆமா, சோறு தான் அதோட மெயின் வார்த்தை. சோறு ரெடி, சோறு தின்னு, சோறு ஆக்கிட்டேன், அப்படிதான் ரெகுலர் பேச்சு பேசுறது. சாதம் வடிச்சிட்டேன், சுட சுட சாதம் நம்மளாம் சொல்றது தான் பேச்சு வழக்கு. ஹாய், என்ன பண்றீங்க சார்? வீடை குப்பையாக்குவது எப்படி? குபுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. ஓ ரெடிலாம் இல்ல, இன்னும் ரெடியே ஆகல. ஓ ரெடி. இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. இது மட்டும் போட்டா போதும். தேங்காய் மட்டும் போட்டா கூட்டு ரெடி. நீ தட்டுல சாப்பாடு போடு, அதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். நீ தட்டுல சாப்பாடு போடு, நான் தட்டுல கூட்ட போடுறேன். வெரி குட். சரியா? தரு தேங்காய் போடு, தேங்காய் போடு தள்ளு. சார் சார் எங்க போறீங்க சார்? இங்க எங்க சார் போறீங்க? புபு ஊருக்கு போறியா? ஆமா. ஏன்? அவ்வளவுதான் லீவ். அவ்வளோதான் லீவா? என்ன இன்னைக்கு இந்த வாட்டி இவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு? ஆமா, எல்லா கிளையிலுமே காய் வந்துருக்கு. வாவே வாவே, உங்களுக்கு பிடிச்ச அடுத்த வாட்டி வரும்போது ஆயிடும். கொரியரா? ரொம்ப நேரம் வருதுனே. சரி ஓட்டு போ. எப்படி ஓட்டுன்னு பார்ப்போம். இந்த தேங்காவை என்னால் உரிக்க முடியல, நீங்கள் உரிச்சு காட்டுங்க. நான் தான் கட்டுறேன். சூப்பரா ஓட்டுறியடா. இது காட்டில் கொஞ்சம் முன்னாடி வெளிச்சிடுறேன். ஆமாம், அட்டம் டு மர்டர். நான் தூக்கனே, அது பெண்ட் ஆயிடுச்சு. அது உள்ள இருக்கு துணியில கட்டல. அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லையே. என்னால் அதை உள்ள ஒருத்தி தாண்டா வாய வச்சு சும்மா இல்லாம என்னதான் மாட்டி விட்டுரும். ஆமா, உங்ககிட்டயும் வாங்கி கட்டிக்கிறேன், உங்க புள்ளகிட்டயும் வாங்கி கட்டிக்கிறேன். இதுக்கு தான் எங்கள் அப்பா என்னை பெற்று விட்டாரா? எப்படி கோத்து விடுறான் பத்தியா? இது எங்க நட்டீங்க? இந்த மாதிரி தேங்காவா இருக்குமா என்னன்னு தெரியல. ம், ஒன்று உடச்சு போடலாமா? உடைக்கும். இலசாவா இருக்கும். நல்லா தேங்காவாக இருக்காது, லைட்டாக இளநீர் மாதிரி. சட்னி அரைக்கிற தேங்காய் மாதிரி இருக்காது. ஏன் இப்போ இது இப்படியே வச்சா அது எதுவும் ஆகாது? ஆமாது. எடுத்து போட்டு வாங்கினேன். அப்படியே இருந்தால் காஞ்சி தான் போகும், கொப்பரையாக தான் ஆகும். கொப்பரையாக கூட ஆகாது, கெட்டு போயிடும். ஏய், அது சாமான் போட்டுருந்தா மாப்பிள்ளைய வேலை வாங்குறீங்க. மாப்பிள்ளை ஜிம் பாடியா செய்வார். ஆக மொத்தத்தில் நான் அதுவும் பேச முடியாது. அது முடிச்சுட்டு அவ கஷ்டப்படணும்ல. உடச்சி பார்க்கணுன்னு உடைக்க வேணாம், அதை உடச்சி பார்த்தா தான் தெரியும். இது கட்டி இது தேங்காவா இளநியா? காட்டு பாரு. தேங்காய் தான். தேங்காய் தான். சட்னிலாம் அரைக்கலாமா? சட்னி அரைக்கிற அளவுக்கு தேங்காய் இல்லை. அரைக்கலான்றாங்க, ட்ரீட்டெல்லாம் இல்லை. வெயில்ல போட்டு காராய கணக்கு. சாராயம் குடிச்சிருக்கியா? இல்லை, உனக்கு எப்படி டேஸ்ட் தெரியும்? எங்க மாமியார் என்னடா நினைச்சா? நானும் எங்க மாமியாரும் உட்காந்தோம்னா வாசனையே வாந்தி அனுப்பும். இல்ல இல்ல, ஆமாமா, கலர் கலரா கொடுத்து சோடா சொல்றேன். இதையும் நம்பிடுவாங்க. என்ன கிளம்பிட்டீங்களா? என்ன எக்ஸ்ரே எல்லாம் இருக்கு? அவனுக்கு ஏன் எக்ஸ்ரே? சொல்லலாம்ல. ஓஹோ, இதான் ஒரு ஃபேஸ். என்ன மூஞ்சி உள்ள வாங்கியிருக்கு, வெளியே வீங்கிருக்கு. அதுதான் சரி பண்றது. இந்த மாதிரி அம்மலாம் முடியாது. கிளம்புறியா? டேய் பப்பு, கிளம்புறியா? ஓகே, பாய். சந்தோஷமா இருக்கு. எழுந்துடலாம். இந்த இது உனக்கு இல்லை பூக்கு குட்டி. பப்பு கிட்டே கொடுத்துரு. காலில் விழுந்ததுக்காக உனக்கு ஒன்று கொடுத்தாங்க. இப்போ புக்கு கொடுக்க வேண்டியதால அவங்க கொடுத்துருவாங்க. பார்த்து போங்க பாப்பா. செப்பலுங்க. பாய் பாய். ஆமா, டாடா. பாய் பாய். அதே பாய் சொல்லு. பாய் செப்பல் போடுறது. பாய்மா. அப்படியே பின்னாடி வாக்கிங் போயிடு.